ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான மொறுமொறுன்னு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. மொறுமொறுப்பான ஆமை வடை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பட்டாணி பருப்பு 250 கிராம். பட்டாணி பருப்பை நல்லா அலசிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பல்லாரி 2, பச்சை மிளகா 1 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, வத்தல் 4, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வத்தல், சோம்பு, ஊற வச்சிருக்கிற பட்டாணி பருப்பில் கொஞ்சம் சேர்த்து 1-2 அரைச்சிக்கோங்க. வத்தல் அரைஞ்ச பிறகு மீதம் இருக்கிற பட்டாணி பருப்பை சேர்த்து 1-2 அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாதி பருப்பை அரைச்சிக்கோங்க, அப்புறம் மீதி பருப்பை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆமை வடைக்கு ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, 1-2 அரைச்சா போதும். பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். அவ்வளோதான், ஆமை வடைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காயப்பொடி, ஆமை வடைக்கு தேவையான உப்பு, நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கடாயில் ஆமை வடை போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம உள்ளங்கையிலேயே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண மாவை எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே போட்டுருங்க. இதே போல் எல்லா வடையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆனதும் வடையை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா ஸ்பைசியாக மொறுமொறுன்னு வீட்டிலையே ஆமை வடை ரெடி. ஈவினிங் டீக்கு பர்ஃபெக்டான ஸ்நாக்காக இந்த ஆமை வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் மொறுமொறுன்னு ஆமை வடை ரெடி பண்ணிடலாம். கிட்ஸிலிருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.